ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கவர்மெண்ட் மெட்டீரியலிருந்து ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் அறிதல் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 விஷயம் சொல்லிடுறேன். இது அந்த கவர்மெண்ட் மெட்டீரியலில் குரூப் 2க்காக கொடுத்துருந்த டாப் 100 ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொற்கள். அதே சமயம் அதிலே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இதை ஓல்டு கொஷின் பேப்பர்லேருந்து சேர்த்து நாங்கள் கன்சாலேட் பண்ணி தான் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது 2 விஷயம் என்னென்னா, நடந்து முடிஞ்ச குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாமில் கவர்மெண்ட் மெட்டீரியலிருந்து கேட்டிருக்கிறாங்க. அதே சமயம் இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் ஓல்டு கொஷின் பேப்பரில் இருக்கிறதையும் தொகுத்து கொடுத்துருக்குது. மூணாவதாக நான் சொல்ல வர்றது, இது குரூப் 2 லெவலில் கொடுத்துருந்தாங்க. இது இல்லாமல் குரூப் 4 லெவலுக்கு தனியாக கொடுத்துருக்குறாங்க. அதை பகுதி 2ஆக நான் அப்லோட் பண்ணிடுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அஃப்ளிக்ஷன் அப்படின்னா நடலை, அன்செஸ்டர் முன்னோர், அட்மிஷன் சேர்க்கை, அப்டமேன் வயிறு, எபிலிட்டி செய்திறன், அப்ளுஷன் புனித நீராடல், அடாப் இருப்பிடம், அபோர்ஜினல் பூர்வீகம், அபுடன்ஸ் மிகுதி, அசிட் அனுமதி கொடு, அக்யூரன்சி பிழையின்மை, அக்ரீட் சுவை அப்படின்னா நுகர்வுக்கு ஒவ்வாத, அக்ரபாட் கழை கூத்தாடி, ஆந்தம் தேவகீதம், அசெப்ட் சம்மதி, அகாடமி கல்விசாலை, ஆக்சிடென்ட் எதிர்பாராத விபத்து, ஆக்ஷன் செய்கை, அடாப்ட் தத்தெடு, அட்வான்ஸ் முன்னேறு, அட்வர்டைஸ் விளம்பரப்படுத்து, அட்வைஸ் புத்திமதி, அஃபெக்ஷன் கருணை, அகைன் மேலும், அகைன்ஸ்ட் எதிராக, அக்ரி ஒப்புக்கொள், அக்ரிமெண்ட் ஒப்பந்தம், அக்ரிகல்ச்சர் விவசாயம், ஆல்பம் படம் முதலியன சேகரிக்கும் புத்தகம், அலோ அனுமதி, ஆல்டர்னேட்டிவ் வேற வழி, ஏன்சியன்ட் பழமையான, ஏங்கல் கோணம், ஆனல் ரத்து செய், அண்ட் எறும்பு, ஆன்டிடேட் முந்தைய தேதி, ஆன்டிக்விட் பண்டைய காலம், ஆன்சியஸ் ஆவலுள்ள, அப்பாலஜி மன்னிப்பு, பிஹைண்ட் பின்புறம், பேபிள் இரைச்சல், பாசிலஸ் நுண்கிருமி, பேக்கிங் உதவி அப்படின்னா ஆதரவு, பாக்டீரியல் தரக்குறைவான அப்படின்னா சரியில்லாத, பெயில்ஸ் அப்படின்னா அரண், பால்டு அப்படின்னா வழுக்கை அப்படின்னா வெறுமையான, பேலட் வாக்குச்சீட்டு, பார் உலோக துண்டு, பார்பரியன் இது உங்களுக்கான கொஷினு, நீங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் ஆன்சர் சொல்லுங்கள். பார்ட் கவிஞன், பர்ஜி படகோட்டி, பேசின் குழியான நீர்த்தேக்கம், பேபிள் மழலையாக பேசு, பேக் பைட் புறங்கூறு, பேக் சைடு பின்பக்கம், பேக்வேர்டு பின்னோக்கி. நல்லா தெரிஞ்சுக்கணும், பேக் சைடுனா பின்பக்கம், பேக்வேர்டு அப்படின்னா பின்னோக்கி என்ற மாதிரி, சரிங்களா. பேல் அப்படின்னா கட்டு, பேண்டிகோட் பெருச்சாளி, பேங்கல் வளையல், பேனியன் ஆலமரம், பானிஷ் நாடு கடத்து, பேங்கர் வட்டி கடைக்காரன், பார்கெயின் ஒப்பந்தம், பார்லி வால்கோதுமை, பாரிஸ்டர் சட்ட நிபுணன், பேஸ் அஸ்திவாரம் அதாவது அடித்தளம் தமிழ் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அஸ்திவாரம், பேட்டரி பீரங்கி படை. நல்லா தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், பேட்டரின்னு சொன்னதும் தமிழ் அதுக்கு இன்னொரு அர்த்தம்னா இருக்கு, மின்கலன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. இந்த பேட்டரிக்குன்றதுக்கு பீரங்கி படைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அடுத்தது பேட் மணி, பீக் பறவை அழகு, பியர் தாங்கிச்சல், பீட் அடி, பியூட்டிஃபுல் அழகான, பீ தேனி, பீச் ஒரு வகை பெரிய மரம். கீழே இருக்கிற பீச்சுக்கும் மேலே இருக்கிற பீச்சுக்கும் வித்தியாசம் இருக்குது. BEECHனா ஒரு வகை பெரிய மரம், BEACHனா கடற்கரை. நம்ம சொல்கிற பீச்சுக்கு கூட்டும் போன்றது, சரிங்களா. ஸோ 75 பாருங்கள், பீச் கடற்கரை, பீகான் சைகை காட்டு, பெக் வேண்டிக்கோள் அப்படின்னா பிச்சை எடு, பெக்கர்னா யார், பிச்சைக்காரன். ஸோ அப்போ பெக் அப்படின்றதுக்குனது பிச்சை எடு அப்படின்னா வேண்டிக்கோள். ஏன்னா கடவுள்கிட்ட நம்ம வரம் தானே கேட்போம். ஸோ கேட்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் என்னது பெக். அடுத்தது பிலீஃப் அப்படின்னா நம்பிக்கை, பிலீவ் அப்படின்னா நம்பு, பிலீஃப்னா நம்பிக்கை, பிலீவ் அப்படின்னா நம்பு, பிலோ கீழே, பெனிஃபிட் பயன், பிவேர் எச்சரிக்கையாக இரு,
பி அவேர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவேர்னஸ் அவேர் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சேர்த்து பிவேர் அப்படின்னா பி கூட்டல் அவேர் எச்சரிக்கையாக இரு. பிளாக் மார்க் களங்கம். இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, என் சர்வீஸில் இது ஒரு பிளாக் மார்க் எனக்கு அப்படின்னு. ஸோ பிளாக் மார்க்னது களங்கம். பிளஸ் வாழ்த்து. பிரேவ் தைரியம் உள்ள. பிரிங்க் ஓரம். கஜோல் மருட்டி இசைவி. கஜோல்மெண்ட் மருட்டி வசைப்படுத்துதல். கஜோலரி பசப்புதல். கேம்பர் கற்பூரம். சீட் சலசலப்பு. சாஸ் கலவரம். கெனாட் பொய்க்கதை. கால்ரன் கொப்பரை. காலண்டர் காகிதம் அப்படின்னா துணி மடிக்கும் இயந்திரம். நல்லா புரிஞ்சுக்கணும், நாம் ரெகுலராக பயன்படுத்துகிற காலண்டர் அது வேற, இது கேலண்டர் அப்படின்றது இது வேற, சரிங்களா? ஸோ இந்த ஸ்பெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கணும், குழப்பிடுவாங்க. இந்த கேலண்டர் கொடுத்தோன்னு அர்த்தம் காகிதம் அப்படின்னா துணி மடிக்கும் இயந்திரம். அடுத்தது கேம்ப்ரிக் வெள்ளை துணி. கேன்டோ காண்டம் அப்படின்னா படலம். நம்ம என்ன சொல்கிறது, இந்த ராமாயணம் அதெல்லாம் இப்போ 6 காண்டங்களாக பிரிச்சிருந்தாங்க, 36 படலங்களாக பிரிச்சிருந்தாங்க சொல்கிறோம் இல்லையா, அந்த இதுதான் சொல்கிறாங்க. கார்பெட் கம்பளம். கார்னிவல் திருவிழா. இந்த கார்னிவல்ன்ற வேர்டு இந்த ஹாலிவுட் மூவிஸ் நிறைய பேர் பார்க்குறவங்களாக இருந்தால் இந்த வேர்டு அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதேமாரி வந்து இந்த மேஜிக்கல் மூவிஸ்லாம் பார்க்குற மாதிரி இருந்தால் கார்பெட் கேள்விப்பட்டிருப்பீங்க, சரிங்களா? கார்பெட்னா கம்பளம், கார்னிவல்னா திருவிழா அப்படின்னா கேளிக்கை. அடுத்தது கேஸ்கேட் அப்படின்னா அருவி. இதோட மிக முக்கியமான இந்த 100 வினாக்கள் வந்து முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக வந்து நம்ம வந்து தேர்வுக்கு ஒரு கொஷின் வந்து எதிர்பார்க்கலாம். அதே சமயம் பகுதி 2 வந்து இந்த வீடியோ முடிஞ்ச ஒரு 5 மணி நேரத்தில் வந்து அப்லோட் ஆகிடும். அதையும் தவறாமல் பாருங்கள். உங்களுக்கு வந்து இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். தேங்க்யூ.